ஆமாம், முழுக்க கண்டனம். இந்தியா முழுக்க, உலகம் முழுக்கவே இது ஜனநாயகத்துக்கு எதிரானது. இந்த ஆளுநர் அர்லேக்கர் பண்ணுறது மிகப்பெரிய மொளமாரித்தனம், மிகப்பெரிய ஒரு அசிங்கமான செயல். மகாராஷ்டிராவில் பட்னவிஸை எப்படி இவங்க பறிச்சாங்க, மகாராஷ்டிராவில் பட்னவிஸை எப்படி முதல்வர் ஆக்குனாங்க. காலங்காத்தால் வாணி லுங்கியை கட்டிட்டு வர வச்சு முதலமைச்சர் ஆக்கிட்டு அப்புறம் மெஜாரிட்டி வாங்கலையா? எஸ்ஆர் பொம்மைக்கு கர்நாடகாவில் என்ன இவ்வளவையா? எடியூரப்பா எத்தனை தடவை சிஎம் ஆனாரு, ஃபுல் மெஜாரிட்டியிலே ஆனாரு. மெஜாரிட்டியா ஜெயிச்சிருக்கிறது தேவைக்கா? இவ்வளவு இளைஞர்கள் அது சாதாரணமா ஜெயிக்கிறது. இது இந்தியாவில் நடந்த எந்த ஒரு தேர்தல் மாதிரி கருத முடியாது. ஓட்டுக்கு 10 பைசா கொடுக்காம இவ்வளவு ஒரு மெஜாரிட்டி ஜெயிச்சிருக்காருன்னா இப்ப இந்தியாவே தமிழ்நாடே கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நானே தம்பிக்கு அவ்வளவு ஆதரவு கொடுத்தேன். அப்புறம் ஏதோ அந்த வேறு சில காரணங்களால் அவரை என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் நான் இடையில ப்ரெஸ் மீட் உங்களையெல்லாம் வரவழைச்சு சொன்னேன். தரையில் இருக்கணும், இந்த மாதிரி மக்களோட உழைக்கணும். அவர் உழைச்சி இந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நடக்கிற சூழ்நிலையிலே எனக்கு ரத்தம் கொதிக்குது. டிவி பார்க்க முடியல, எந்த வேலையும் ஓடல. எந்த வேலை ஓடுது நீங்கள் சொல்லுங்கள். உங்களை தவிர தமிழ்நாட்டில் எந்த வேலை ஓடுது? டீ கடை, ஹோட்டல் கடையில் எங்கேயும் கேஸ் இல்லாமல் எல்லாம் இதாக கிடைக்கும். பாதி சாப்பாடுகள் சரியாக கிடைக்கல. வீட்டில் எந்த வேலையும் இல்லை, பொழப்புக்கு ஒரு வழி இல்லை. ஒரு அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு வாரமாக இப்படி நிப்பாட்டி இருக்காருன்னா இது முழுக்க நடுவண் அரசு, ஒன்றிய அரசின் அயோக்கியத்தனம்.